உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இச்சாதாரி நாகன்னு போட்டிருக்கு. இப்படி நம்பரை நான் ஃபீட் பண்ணலையே. இந்த மாதிரி பேர்ல நான் எந்த நம்பர் சேவ் பண்ணல சித்தப்பா. அப்புறம் எப்படி இச்சாதாரி காலிங்னு வருது? என்ன தமன்னா சொல்ற? என்ன நம்பர் காட்டுது? சித்தப்பா 10 நம்பர் வெறும் 0வா தான் இருக்கு. தமன்னா அது இச்சாதாரி, மறந்துட்டியா? சரி, நீ முதல்ல போன் அட்டன் பண்ணி பேசு. அது உங்ககிட்ட ஏதோ சொல்லணும் தானே போன் பண்ணிருக்கு. சீக்கிரம் பேசு, அட்டன் பண்ணு. ஹலோ பாட்டி, நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிறீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நாக பஞ்சமி நாள். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் ராணி, இன்னும் இந்த நேரத்துல கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? இப்ப ஏறுகால் வெயில். இந்த நேரத்துல நீ வெளியே போனா பாப்பாக்கு ஒத்துக்காது. அதனால நாம சாயந்தரமா போலாம். நானே உன்னை கூட்டு போறேன். ஐயோ, என்ன நீ ரொம்ப தான் பண்ற? நான் வெயில்ல போனா உன் பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க சித்தார்த் என்னங்க இப்படி மாறிட்டான்? ஏன் கேக்குறாஞ்சல? ராணி கர்ப்பமானதுல இருந்து இதை சாப்பிடாத, இந்த ஜூஸ குடி, வேகமா நடக்காத, பொத்துன்னு உட்காராதன்னு பயங்கரமா தாங்கறான். பத்துவும் வயிற்றுல இருந்த போது நான் கூட உன்னை அப்படி கவனிச்சுக்கிட்டது இல்ல. நம்ம பேரை அப்படி கவனிச்சுக்கிறான். இப்ப கூட அவளுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தான். பாருங்க பாட்டி, இப்படி தாடிகார என்ன பத்திரமா கவனிச்சுக்கிறேங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ண இருக்கிறான். ஏர்கால் வெயிலாம் இதெல்லாம் எங்க இருந்து தான் கண்டுபிடிச்சானே தெரியல. இங்க பாரு ராணி, சித்தார்த் உன் நல்லதுக்கு தானே சொல்றான். இப்ப என்ன, இன்னைக்கு நாக பஞ்சமிங்கிறதுனால நாக தேவதைக்கு பூஜை பண்ணணும், அவ்வளவுதானே? அத நாம இங்கேயே பண்ணிடலாமே. என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க எப்படி பண்ண முடியும்? உங்க தாத்தா இந்த வீட்டை வாங்கும்போது இந்த வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு நாகதேவதை கல் இருந்துச்சு. அப்ப நாங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டப்போ இந்த இடம் விவசாய நிலமா இருந்த காலத்துல இருந்து அந்த நாகதேவதை கல் இங்க இருந்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஒரு விவசாயி பாம்போட குட்டிங்களை அடிச்சு கொண்டுட்டாராம். அந்த கோவத்துல தாய் பாம்பு அவரோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொத்தி கொன்னுடுச்சான். அன்னைக்கு நாக பஞ்சமியா. அந்த குடும்பத்துல இருந்த பொண்ணு நாகதேவதைய பூஜை பண்ணி கும்பிட்டதுனால அந்த பொண்ணை மட்டும் விட்டுருச்சுன்னு ஒரு கதையும் இருக்குன்னு சொன்னாரு. அதனால நாங்க அதை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம இதோ இந்த வீட்டை கட்டிட்டோம். என்ன தமன்னா, நீ எதுவுமே பேசல? சரி, பேசுனது இச்சாதாரி தானா? ஆமா சித்தப்பா, ஆனா அது பெரிய ஆளா இருக்கும் போல. ஆமா, பின்ன இங்க பார்த்தா தூது விட்ட மாதிரி இப்படி உன்னை தொங்க விடுது எப்போன்னு தெரியல. ஷாக் ஆகி பாக்கிறதுக்குள்ள போன். நீ சொன்ன மாதிரி 0ன்னு தான் நம்பர்லாம் இருக்கு. சரி, அது என்ன சொல்லுச்சு? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே இங்க வரதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணிடுச்சு. என்ன சொல்ற தமன்னா? சித்தப்பா, பொம்மையாவே இங்க இருக்கிறது மனோக்கு அத்தைக்கும் தெரியாதுங்கிறதுல இருந்து நம்ம மாமாவால பேச முடியாது, படுத்த படுக்கையாவே கிடக்குறாருங்கிற விஷயம் வரைக்கும், ஏன் நம்ம அவரை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயம் வரைக்கும் தெரியுது. அப்படியா சொல்லுச்சு? சரி, வேற என்னெல்லாம் சொல்லுச்சு? அது இங்க கிளம்பி வருதா, நாம போய் அதை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரணுமா. என்னது, ரிசீவ் பண்ணியா? எங்க போய் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரணும்? ஏர்போர்ட்ல. என்னது, ஏர்போர்ட்லயா? நீ என்ன சொல்ற தமன்னா? ஆமா சித்தப்பா, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு டவுட் வராம இருக்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்டா லாராங்கிற பேர்ல யூஎஸ்ல இருந்து வர மாதிரி வருதா. இது வரைக்கும் நாங்க எந்த பூஜையும் பண்ணதில்ல. நீ இன்னைக்கு நாகபஞ்சமி பூஜை பண்ணணும்னு சொன்னதுனால நான் அந்த பூஜையை பண்ணிக்கலாம்னு சொன்னேன்.
அம்மா இந்த விஷயத்தை இதுவரைக்கும் எங்க கிட்ட கூட சொல்லலையம்மா. அதுக்கான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ வந்ததே இல்லம்மா. இப்ப கூட ராணி நாகதேவதைக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னதுனால உங்க அம்மாவுக்கு அது ஞாபகம் வந்திருக்கு. தாத்தா, பாட்டி சொன்னதுல இருந்து எனக்கு உடனே அந்த கல்லை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆமா தாத்தா, பாட்டி சொன்னதை கேட்டு எனக்கே அதை பார்க்கணும் போல இருக்கு. அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன பூஜை பண்ணணுமோ அது இங்கிருந்தே பண்ணு ராணி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிம்மா, என் பேரன் ரொம்ப பாவம், அனாவசியமா கோச்சிக்காதம்மா. அஞ்சல, ஆ நீயும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. ராணி கூட சேர்ந்து நாமளும் பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம். சரிங்க. சீக்கிரம் வா. நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னடா மனோ, நேத்து பண்ண பூஜையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப நாக பஞ்சமின் வேற ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் இதுங்க கூத்தடிக்க ஏதோ ஒரு பூஜை வந்து மாட்டுது. மா, அதுங்கெல்லாம் போய் என்னவோ பண்ணட்டும். அந்த பூஜையை கூட நாம நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். ஆ? அப்பா, ஆமாண்டா, அவரை மறந்துட்டேன் பாரு. முதல்ல தமனா கிட்ட விஷயத்த சொல்லி அந்த ஆளோட கதையை முடிக்கிற வழியை பார்க்கணும். வா தமன்னா, உங்க மாமாவை கொல்ல நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமா தமன்னா, அந்த கேள்வி மறுபடியும் வந்துருச்சு தெரியும்ல. பார்த்தேன் அத்தை. சரி, என்னன்னு சொல்லுங்க. கீழே என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க தாத்தா இந்த வீட்டை வாங்கும்போது இந்த வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு நாகதேவதை கல் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்க எந்த பூஜையும் பண்ணதில்ல. நீ இன்னைக்கு நாகபஞ்சமி பூஜை பண்ணணும்னு சொன்னதுனால நான் அந்த பூஜையை பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன பூஜை பண்ணணுமோ அது இங்கிருந்தே பண்ணு ராணி. அவங்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு பின்னாடி பக்கமா போறாங்க. அந்த நேரம் பார்த்து நாம சரியா உள்ள போய். அத்தை, இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. என்ன? யூஎஸ்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வரா. அவ பேரு லாரா. சித்தார்த் இந்த பூஜைக்கு கூட்டிட்டு வந்தானே, அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மேஜிக்க கரைச்சு குடிச்சவ. நம்ம நினைச்சது எல்லாமே அவ ஈஸியா நமக்காக செஞ்சு கொடுத்துட்டு தான் இங்க இருந்து போவா. முதல்ல ராணியையும் மாமாவையும் காலி பண்ணிடுவா. அதுவும் யாருக்குமே சந்தேகமே வராத மாதிரி இயற்கையான சவாதான் இருக்கும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னை புத்திசாலின்னு நினைச்சா நீயும் அந்த குப்பத்துக்காரி மாதிரியே யோசிக்கிற. என்னமோ பண்ணி தொலை. இனிமே உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணணுமோ நானே பாத்துக்கிறேன். ஐயோ அத்தை, சொன்ன கேளுங்க. நான் வர வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. என்ன தமன்னா, நீயும் அம்மா திட்டுற மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. டேய், இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ வர போறியா இல்லையா? இவளை நம்புனா நாம 2 பேரும் ஜெயில கம்பி எண்ணணும். வாடா. அக்கா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.